இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக முயற்சிப்பதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தாவேகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமி கூறியுள்ள நிலையில் பிற கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என தாவேகவும் தெரிவித்துள்ளது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேக இடம்பெற அதிமுக மற்றும் தாவேகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் விரும்புவதாக கூறப்படுகிறது. கூட்டணி ஆட்சியே சிக்கலின் மையப்புள்ளியாக இருப்பதாகவும் கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொள்ள கே பழனிசாமி மறுப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் தாவேகவை கொண்டுவர பாஜக காய் நகர்த்துவதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் பழனிசாமிக்கு வேலுமணி வழியாக அழுத்தம் கொடுக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது. விஜயிடம் பல வழிகளிலும் பேச பாஜக முற்படுவதாக கூறப்படும் நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் எதுவும் நடக்கலாம் என்றும் அதிமுகவுக்குள்ளேயே பெரிய விவாதங்கள் உருவாகலாம் எனவும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேக இடம்பெற்றால் அக்கட்சிக்கு 60 தொகுதிகள் வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் அதிமுகவுக்கு 140 இடங்களும் தாவேகவுக்கு 60 இடங்களும் ஒதுக்கப்படலாம் என சொல்லப்படுகிறது. மீதமுள்ள 34 தொகுதிகள் பாமக, பாஜக, அமமுகவுக்கு பிரித்து வழங்கப்படலாம் எனவும் தெரிகிறது. அதே நேரம் கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை என்றும் 150 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடும் என்ற நிலைப்பாட்டில் கே பழனிசாமி உறுதியாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கூட்டணி ஆட்சி கிடையாது என்றும் தாவேகவுக்கு அதிகபட்சம் 40 தொகுதிகள் வழங்கலாம் என்பது கே பழனிசாமியின் நிலைப்பாடு எனவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இப்போதுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியால் திமுகவை வீழ்த்த முடியாது என்பதாலேயே தாவேகவை தங்கள் அணிக்கு கொண்டுவர பாஜக முயற்சிக்கிறது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் கூறினார். ஒருவேளை விஜய் இந்த கூட்டணியில் இணைந்தால் அவரது அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமாகிவிடும் என்றும் எச்சரித்துள்ளார். இப்போது இருக்கக்கூடிய அணி மட்டும் திமுக அணியை தோற்கடிக்க முடியாது என்கிற அச்சத்திலிருந்துதான் எப்படியாவது விஜயை தங்களுடைய அணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற தீவிர முயற்சியில் பிஜேபி ஈடுபடுகிறது. விஜய் அவர்களை பொறுத்தவரை அவர் அப்படி அதுல போய் சிக்கினார்னா அநேகமாக அவருடைய அரசியல் எதிர்காலம் என்பது இதோடு அஸ்தமனமாகிவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதன் மீது விஜய் அவர்கள் தான் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு அவர்தான் முடிவெடுக்கணும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.